அதாவது மக்களே, மறுபடியும் பார்வதியை பற்றியும் கம்ருதீனை பற்றியும் அரோரா அவர்கள் பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இதனால் நம்ம கானா வினோத் போய் தெறிக்கி விட்ருக்காப்புல, இங்கே பாருப்பா தங்கச்சி, அவங்க ஆல்ரெடி வந்து வெளியே போயிட்டாங்க, அவங்க பண்ணத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, அதை விட்டுட்டு சும்மா வந்து மறுபடியும் அவங்கள பற்றி பேசுகிறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது, கொஞ்சம் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போங்கோ அப்படின்ற மாதிரி நம்ம கானா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்கி விட்டுருக்காப்புல. அது ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு தான், ஆனால் ரொம்ப வேல்யூபுளான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி என்ன அரோரா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க பார்வதியை பற்றியும் கமருதீனை பற்றியும், அதுக்கு ஏன் கானா வினோத் வந்து ரியாக்ட் பண்ணார், ஏன் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கு போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களை நம்முடைய பார்வதி அவர்களும் கம்ருதீன் அவர்களும் எட்டி உதைத்து மிதித்து கீழே இறக்கி விட்டார்கள். ஓகேங்களா, அந்த காரை விட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க பார்வதியும் கம்ருதீனும். இதில் நியாயப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா தீர்ப்பு வழங்கியாச்சு, ஆல்ரெடி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஆனால் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமும் மறுபடியும் ஒரு சில விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பண்ணுற வேலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், கொஞ்சமாவது வந்து பார்வதி மேலும் கமருதீன் மேலேயும் ஒரு கன்சர்ன் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா, அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் விக்கல்ஸை விக்ரமாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் வந்து இருந்திருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கமருதீன் மேலேயாவது இருந்திருக்கும். பார்வதி மேலே எப்பயுமே அவங்க கன்சர்ன் வந்து வச்சதே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனால் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக, ரெட் கார்டை வாங்கிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயம். அதை பற்றி பேசினா நமக்கு வந்து பயங்கரமாக ஓட்டிங் சேரும், அதை பற்றி பேசினா நமக்கு பயங்கரமாக ஸ்கோப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக நம்ம அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரையும் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ கெஞ்சனேன் பார்வதி கிட்ட, பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதை பற்றி மதிக்கவே இல்லை, அதை பற்றி நிராகரிச்சிட்டாங்க. அவங்க இந்த ஆபாச குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து அப்படி பண்ணவே கிடையாது, அப்படி பண்ணாத போது அவங்க வந்து அப்படி என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆபாச குறின்னு வந்து சொன்னாங்க. நான் போய் அவங்கக்கிட்ட வந்து சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிடக்கூடாது, இதை பற்றி மறுபடியும் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கிட்ட கேட்டாங்க. அரோரா கேட்டது கரெக்டான ஒரு விஷயம், ஏன்னா அது வந்து அப்படி ஒரு மீனிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வீக்கெண்டில் அதை பேசி முடிச்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கமருதீனும் பார்வதியும் ரெட் கார்டு வாங்கி எவிக்டாயும் வெளியே போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா சத்தியமாக நாங்களாம் வீட்லேயே வந்து வச்சுருக்க மாட்டேன், துரத்தி விட்டுருவோம், இல்லை நாங்கள் எங்கேயாவது வந்து வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு கேம் ஷோ, கரெக்டு தானே மக்களே, இது ஒரு கேம் ஷோ, அது அவங்களுடைய கேம். இப்போ சாண்ட்ரா அவர்கள் நல்லா நடிப்பு அரைக்கி மாதிரி எது பார்த்திங்கன்னா நடித்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது ரெட் கார்டு வரைக்கும் போது ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே வரைக்கும் போயிட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. இப்போது நான் என்ன சொல்கிறேன், காலில் வச்சு எத்தி விட்டது பெரிய தப்புன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து எப்ஜேவுடைய காலை பிடிச்சி இழுத்தது பெரிய தப்பு. ஓகேவா, அதெல்லாம் தாண்டி சபரிநாதன் ஒரு மேன் ஹேண்ட்லிங் வந்து பண்ணாப்பில்ல பார்வதியை, அது அதை விட பெரிய தப்பு. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் வந்து தப்புக்களை வந்து நாங்கள் வந்து நியாயப்படுத்த விரும்பலை, தப்பு தான். அதுக்காக சபரி அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, விக்கல்ஸ் விக்ரம் அப்படி பண்ணிட்டாரு, எப்ஜே போய் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து தப்பு பண்ணதை வந்து நியாயப்படுத்த விரும்பலை. நியாயப்படுத்தாதீங்க ஃபஸ்ட்டு, அது தப்பு தான். ஓகேவா, அப்போது இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதை நியாயப்படுத்தலாமா? மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் இருக்கா? இருந்தால் கூட அதை பேசாமல் இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். இதுக்கு தான் வினோத் அவர்கள் சொல்லியிருப்பார், பாருமா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு கூட வெளியே போயிட்டாங்க, சரியா? அவங்களுக்கு ஒரு தண்டனை வந்து கொடுக்கப்பட்டது, கிடைச்சாச்சு, தண்டனை வந்து கொடுத்துட்டாங்க, லைஃபே எப்படி போகும்னு தெரியாது. இப்போ மறுபடியும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் அரோரா கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்பயும் அரோரா அவர்கள் மறுபடியும் விக்கல்ஸ் கிட்ட வந்து அதை பற்றி பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படின்னா என்னது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம அக்கா அரோரா அவர்களை பற்றி நம்மளும் பின்னாடி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசலாமா? இப்போது அதுக்கு ஒரு தண்டனை கிடைச்சாச்சு, வீக்லி அவங்க என்னென்ன நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து வீக்கெண்டில் கொண்டு வராங்க.
ஆபாச குறியீடுக்கு வச்சு செய்யின்னு செஞ்சு விட்டாப்புல ஒரு அரை மணி நேரம் பார்வதி வச்சு மட்டும் அங்கே பேசுகிறதுக்கு 1008 விஷயம் இருந்தாலும் பார்வதி வச்சு செய்கிறது தான் அவருடைய வேலை, முழு நேரம் வேலையாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு விஷயம். அப்போது அதுக்கு வந்து கன்க்ளூஷன் வந்து கிடைச்சது. மறுபடியும் கன்க்ளூஷன் கிடைச்ச ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது கேஷுவலாக பேசினாலே அவ்வளோதான், சண்டை போடுற மாதிரி பேசினாலே அவ்வளோதான், எதுவாக இருந்தாலும் பேசக்கூடாது என்பது தான் நியதி. அது முடிஞ்சு போச்சு. அதை திரும்பியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்படி நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் பேசிட்டுங்களா? நீங்கள் பாத்ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு நாங்கள் பேசிட்டுங்களா? உங்களை வந்து துஷார்கிட்ட உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க, உங்களால் தான் வந்து துஷார் எவிக்டாக வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கோவம் வருது. சாதாரணமான ஒரு விஷயம், உங்களால் தான் வந்து துஷார் எவிக்டாக வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி பெரிய அக்யூசேஷன் கூட உங்கள் மேலே வைக்கல. சாதாரணமாக சொல்லக்கூடிய உங்க கூட உட்காந்து பேசி தான் அந்த பையன் கேமே விளையாடாமல் எவிக்டாக வெளியே போயிட்டான்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ உறுத்துது. அப்போ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. போதும், பழையத்தெல்லாம் நீங்கள் வந்து திரும்பி கிளப்பிட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே மக்கள் வந்து என்ன சும்மா வந்து வாய் சொப்பிட்டு இருப்பாங்களா? இல்லை ரிவ்யூவர்ஸ்லாம் நான் சும்மா இருப்பாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா? ஃபஸ்ட்டு 20 நாள் நீங்கள் வந்து 18+ கண்டென்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துட்ருந்தீங்க. மைக்கை போடாமல் பேசி அந்த பையனை வந்து தலைவர் போஸ்டிங்லேருந்தே கீழே இறக்குனீங்க. நீங்கள் தானே பண்ணீங்க எல்லாத்தையும். நைட்டு 12 மணிக்கு ராத்திரிக்கு வந்து வா பாத்ரூம்குள்ளே போகலாம், வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது யார் கூப்பிட்டது? இன்டிமெசியாக ஃபீல் பண்ணலான்னு யார் கூப்பிட்டது? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. ஃபஸ்ட் நைட் பற்றி துஷார்கிட்ட பேசுனது யார்? நீங்கள் தானே பேசுனீங்க. இதை விட ஒன்றும் கேவலம் இல்லை. அவங்க கேம் விளையாடினாங்க, போனாங்க, பேசினாங்க, கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, காமம்னு சொன்னாங்க, இவங்க வந்து ஃப்ராடுன்னு சொன்னாங்க, நீ 2 புள்ளி எப்படி காமம் பண்ணாமல் பெற்றுட்டியான்னு கேட்டாங்க. 1008 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ஒன்று இருக்கும், ஓகேவா? அவங்க பண்ணதுக்கு தப்புகளையும் தண்டனைகளும் அனுபவிச்சிட்டாங்க, அவ்வளோதான். தப்புக்கான தண்டனைகளை அனுபவிச்சிட்டாங்க, வெளியவும் போயிட்டாங்க. போதும். நீங்கள் மறுபடியும் ஆபாச குறியீடு, அந்த பொண்ணுக்கு நான் 1000 தடவை சொன்னேன், அது கேட்கல, எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் கமருதீனை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே வந்திருக்கீங்களே. எப்படி அது? பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணி விட்றா, அப்போ கமருதீன் போயிட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். அப்போ பார்வதி கிட்டே நடந்துக்கிட்டு போது யார் சொல்லி கொடுத்தது? அரோரா தானே சொல்லி கொடுத்தாங்க. நீ போய் ஒரு கன்க்ளூஷன் வாங்கிக்கூடாது, பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூஷன் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னது யார்? அரோரா தானே சொன்னாங்க. அப்போ நீங்கள் தானே அவங்கள ஏற்றி விட்டுருக்கீங்க. அந்த நேரத்தில் டப்பாவை தூக்கி எட்டி உதைச்சாரு, அப்போ யார் சொல்லி கொடுத்தது? அப்போ கமருதீன் என்ன வேறு யார்? பார்வதி சொல்லியே வந்து அந்த டப்பாவை எட்டி உதைச்சாப்பிலையா? இல்லை அடிக்க போனாரா? இல்லை கேவலமாக வந்து பேசினாரா? பார்வதி சொல்லியே. கமருதீனோட கேரக்டரே அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே என்னமோ பார்வதி தான் வந்து தப்பானவ, பார்வதி தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து அமைதியாகிடுறா, கமருதீன் வந்து எகர ஆரம்பிச்சிடுறான் அப்படின்றீங்களே. என்ன இதெல்லாம் கதை? அவனோட கேரக்டரே அப்படி தான். வாட்டர் மேலனா அடிக்கிறதுக்கு போயிருக்கான், திட்டுறதுக்கு போயிருக்கான். ஒரு சில நேரங்களில் பார்வதிக்காக போயிருந்தாலும் பல நேரங்களில் அவனுடைய பிரச்சனைக்காக தான் போய் நின்றுருக்கான். சரி, துஷார் அடிக்கிறதுக்கு வந்தானே, எதுக்காக போனான் கமருதீன்? துஷார் அடிக்கிறதுக்கு வந்தான் இல்லைங்க மக்களே. யாருக்காக போனான்? பார்வதிக்காக போனானா? இல்லை பார்வதி வந்து ஏற்றி விட்டதுனால போனானா? அப்படியெல்லாம் சீன் கிடையாதுங்க, ஓகேவா? அங்கே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மைண்டை வச்சு இன்னொரு மைண்டை வந்து ஆக்குப்பை பண்ணி அது ஒரு கேம் ப்ளே பண்ணுறதெல்லாம் ஆஸ் யூஷுவலான ஒரு விஷயந்தான், ஓகேவா? அதுக்காக பார்வதி பண்ணி தான் வந்து கமருதீன் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சத்தியமாக நியாயம் கிடையாது. ஏன்னா பார்வதி ஒரு 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 மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னா கமருதீன் அதை விட ஒரு மாதிரியான ஒரு ஆள். கமருதீன் எப்பயுமே கை வைக்கிறது, வார்த்தைகளை விடுற வேலையை தான் வந்து செஞ்சுட்டே இருந்திருப்பாப்புல. பல இன்சிடெண்ட் நம்ம சொல்லலாம் மக்களே. பார்வதியால் வந்து கமருதீன் கெட்டு போயிட்டாருன்னு சொல்லி நீங்கள் எத்தனை இன்சிடெண்ட் இருக்கோ அதை சொல்லலாம். ஆனால் அவங்க இல்லாமலே இவர் பல இன்சிடெண்ட் வந்து பண்ணியிருக்காப்புல. துஷார்கிட்ட சண்டைக்கு போனதாக இருக்கட்டும், பார்வதி அடிக்கிறதுக்கு போனதாக இருக்கட்டும், ஏன் சாண்ட்ராவை அடிக்கிறதுக்கு போனதாக இருக்கட்டும். சாண்ட்ராவெல்லாம் அப்படி திட்டினாரே அவர், ஃப்ராடு, நீ ஒரு ஃப்ராடு அப்படின்லாம் வந்து திட்டினார்ல. பார்வதி வந்து கமருதீனுக்கு எதிராக இருக்கும்போது கூட சொல்கிறேன் நான். இப்போ பார்வதி இல்லாமலே அவர் நடந்திருக்கார்ல. எல்லாத்துக்கும் பார்வதி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இவங்க காமருதின்னு சொல்கிறாங்க. அதை அவனால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா இது ஒரு பெரிய டெலிவிஷனு, நான் என்ன பண்ணாலையும் அதை பற்றி இவங்க ஏன் பேசணும் அப்படின்றது அவனுடைய கன்சர்ன். அப்போ அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் பார்த்தேன், நீங்கள் பாத்ரூமாக போய் காமம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன காமம் பண்ணாமலே வந்து புள்ள பெற்றுக்கிட்டீங்களா? எப்படி பேசுகிறீங்க பாருங்கள் அப்படின்னு ஏங்க நேஷ்னல் டெலிவிஷனில் ஓகேங்க, அவங்க வந்து ஒரு அடல்ட்டு தாங்க. இது விஜய் சேதுபதி சொன்னார் இல்லைங்க, ரொமான்டிக்கான ஸ்டோரிஸ் தான் சார் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே அரோரா சிங்க்லர். டோபமைனை பற்றி அவ்வளோ வெளிப்படையாக வந்து பேசுகிறாங்களா இல்லையா?
நான் ரொமான்டிக்காக தான் சார் புக் படிப்பேன்னா, அட இந்த வயசில் படிக்காமல் வேறு எப்போமா படிக்க போகிற படிமா அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த வயசில் நீங்கள் வந்து கிஸ் பண்ணாமல், இந்த வயசில் நீங்கள் ரொமான்டிக் பண்ணாமல் ஏன்னாம்மா பட்டுங்கம்மா அதுக்கு போய் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம்ல. அப்போ எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லி அவங்களால பிரித்து பார்க்க முடியுதுல்ல. அப்போது இதெல்லாம் விட்டுடணும். வினோத் சொன்ன மாதிரி அதை பற்றி பேசக்கூடாது, அவ்வளோதான். அவங்க ஒரு தண்டனை வாங்கிட்டாங்க, கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. அவங்களோட லைஃப் வந்து இதுக்கப்புறம் மேலே போகுமா இல்லை டவுனில் வருமா அப்படின்றதெல்லாம் வேறு. அதை பற்றி பேசாதீங்க. திரும்பி அதை பற்றி பேசி திரும்ப திரும்ப ஸ்கோர் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றியும் பல பேர் திரும்ப பேசுவாங்க. இதெல்லாம் பற்றி எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது தப்பான ஒரு விஷயம். போதும், தண்டனை கிடைச்சாச்சு. பெரிய தண்டனை, கொஞ்சம் சின்ன சின்ன தண்டனை கிடையாது, இது பெரிய தண்டனை. நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு க்ரைம் பண்ணிவிட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் இதெல்லாம். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 10 வருஷம் அவங்க மக்களோட மனசுலேருந்து இது வந்து வெளியே போகிறதுக்கு. பார்வதியை பற்றியும் கமருதீனை பற்றின ஒரு கன்சர்ன் அப்படின்றது, அவங்கள பற்றி இப்போ செட் பண்ணியிருக்கக்கூடிய நரேஷன், இப்போது அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 5 வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் அவங்கள பற்றி அந்த பிம்பம் மாறுறதுக்கு. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, அதிகபட்சம் எவ்வளோ நாட்கள் எடுக்குன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு. விடுங்க, போதும். இதுக்கு மேலே திரும்ப திரும்ப அடித்து அவங்கள நோகடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே மக்கள், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.